மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதியின் வீட்டு முன்பு தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற நபரை தீக்காயங்களுடன் மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். மதுரையில் திமுக மாவட்ட செயலாளர் வீட்டின் முன்பாக திமுக நிர்வாகி ஒருவர் தீக்குளித்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே மூலக்கரை பகுதியில உள்ள திமுக மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக கோ தளபதி இருக்கிறார். அவருடைய வீட்டின் முன்பாக அவர் திமுக நிர்வாகியாக மாநகிரி கணேசன் என்பவர் அவர் மண்ணெண்ணெய்க்கேனுடன் சென்று தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்ய முயற்சி செய்தார். அவரை உடனடியாக அக்கம்பக்கத்தினர் மீட்டு அவர் தீ அணைத்து அவர் தீக்காயங்களுடன் இருந்த அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தற்போது 40% தீக்காயங்களுடன் ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வருகிறார். அதாவது திமுக கட்சி விவகாரம் தொடர்பாக மாவட்ட செயலர் தளபதியினுடைய செயல்பாட்டிற்கு எதிராக அவர் தீக்குளிக்கும் போது அவர் கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் கையில் ஒரு கடிதமும், அதாவது திமுக வட்ட செயலர் உள்ளிட்ட உள்கட்சி விவகாரம் தொடர்பாக அவருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தார். அந்த கடிதத்தையும் கைப்பற்றி திருப்பரங்குன்றம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலை 8 மணிக்கு பரபரப்பான அந்த சாலையில அவர் தீக்குளிக்க முயற்சி செய்த இந்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. இதனால 20 நிமிடத்துக்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது.